ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லாட்டையில் காய் அதிகமாக பிடிக்கணும்னு சொல்லி நிறைய ஊரில் இன்றைக்குமே ட்ரம் உருட்டுற பழக்கம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதால உண்மையிலே காய் அதிகமாக பிடிக்குதா, அப்புறம் ட்ரம் உருட்டுறதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நம்மளுடைய மல்லாட்டைக்கு வருது அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில பேர் இந்த மாதிரி பாரல் உருட்டுறதை பார்த்தோன்னாக்கா சரியான முட்டாள்தனப்பா, அது எப்படி பாரல் உருட்டுனா காய் அதிகமாக பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சயின்டிஃபிக் ரீசன் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுவாக மல்லாட்டெல்லாம் 40லேருந்து 50 நாளுக்குள்ளே பூ வச்சு கம்பி இறங்க ஆரம்பிக்குமா, அந்த இறங்கக்கூடிய கம்பி பார்த்தோன்னாக்கா மண்ணுக்குள்ளே போச்சுன்னா காயாகக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. இது பெக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கம்பி நம்ம கரெக்டாக அந்த கம்பி இறங்குற டைமில் இந்த மாதிரி நம்ம பாரல் உருட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கக்கூடிய அந்த பெக்கெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணுக்குள்ளே போய் நமக்கு ஈல்டுமே பார்த்தோன்னாக்கா அதிகமாக கிடைக்கும். இதை பற்றின ரிசர்ச்லாம் கூட பண்ணி நமக்கு ஈல்டு பார்த்தோன்னாக்கா சராசரியாக ஒரு 15% வரைக்கும் கூட அதிகரிச்சிருக்கு அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பார்த்தோன்னாக்கா கரெக்டான டைமில் பாரல் உருட்டினா மட்டும்தாங்க இது சாத்தியமாகும். இப்போ பாரல் எப்போ உருட்டணும் அப்படின்னாக்கா பயிர் ரொம்ப சின்னதாக இருக்கும்போதும் உருட்டுறது வேஸ்ட்டு தாங்க. அதுவே காயெல்லாம் பிடிச்சி நல்லா முத்திர ஸ்டேஜில் பாரல் உருட்டினாலும் ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். 40லேருந்து 50 நாளுக்குள்ளே அந்த பூ எடுத்து கம்பி இறங்குது பாருங்கள், அந்த டைமில் பாரல் உருட்டினா மட்டும்தான் நமக்கு பார்த்தோன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டுமே தரும். அடுத்ததாக பாரல் உருட்டுறப்ப மண் சரியான ஈரப்பதத்துடன் இருந்தால் மட்டும்தாங்க அதில் இருக்கக்கூடிய கம்பிலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணுக்குள்ளே போய் காய் உருவாகக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்தும். சப்போஸ் மண் காஞ்சு போய் கெட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் நம்ம பாரல் உருட்டணுனாக்கா அந்த செடியோட கிளைகள் மட்டும்தான் பார்த்தோன்னா கீழே அழுந்துமே தவிர நமக்கு அதனால பெரிய ஒரு பலனே இருக்காதுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அதிக எடை இருக்கக்கூடிய பாரலை போட்டு நம்ம உருட்டுனா சீக்கிரம் செடி தரை நல்லா படிஞ்சு நிறைய காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே ஒரு தவறான அணுகுமுறை தாங்க. அந்த மாதிரி பண்ணுறதால நம்மளுடைய செடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நசுங்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கிளைகள்லாம் உடையலாம், இலைகள்லாம் சேதம் அடையலாம், பூக்கள் கூட பார்த்தோன்னாக்கா உதிர்ந்து போக சான்ஸ் இருக்குங்க. முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய கம்பிலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சேதம் அடைகிறதுக்குமே சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த தப்பை கண்டிப்பாக பண்ணவே கூடாதுங்க. கரெக்டான அளவு உள்ள பாரில் உருட்டினாலே போதுங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுங்க. அதாவது இந்த மாதிரி பாரல் உருட்டியாச்சுப்பா நல்லா ஈல்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஈல்டு அப்படிங்கிறது நம்ம என்ன விதையை சூஸ் பண்ணியிருக்கோம், நல்ல விதையா, அப்புறம் சரியான அளவில் பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய கொல்லியில் பயிரோட எண்ணிக்கை இருக்கா, களைகள்லாம் இல்லாமல் இருக்கா, கரெக்டான டைமுக்கு நம்ம தண்ணி பாசுகிறோமா, அப்புறம் நம்ம நோயெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக பூச்சி மருந்து இந்த மாதிரி அதெல்லாம் அடிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒன்றா வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு மகசூலுமே வருங்க. சில ஊரில் அந்த 40லேருந்து 50 நாளுக்குள்ளே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மல்லாட்டை செடிக்கு மண்ணுமே அணைச்சி விடுவாங்க. அதுவுமே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பெக்கு பார்த்தோன்னாக்கா மண்ணை அடையிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு தாங்க. ஸோ மண்ணு அணைப்பதோ இல்லை பாரல் உருட்டுறதோ ரெண்டுமே பார்த்தோன்னாக்கா அந்த கம்பி பார்த்தோன்னாக்கா மண்ணுக்குள்ளே இறங்கி காய் பிடிக்கக்கூடிய தன்மை அதிகமாகிறது மட்டும்தாங்க. இந்த ட்ரம் உருட்டுறதோ இல்லை மண் அணைக்கிறதோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கரெக்டான நேரம் காலம் பார்த்து செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதுக்கான பலன் சூப்பராக கிடைக்குங்க. நாங்கள் பார்த்தோன்னாக்கா இன்றைக்கி வைக்கலை வச்சு தாங்க உருட்டுன்னு சொல்லி உருட்டிகிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.